வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கொண்டக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஒன்று. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் பொடிசாக நறுக்கின இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவும் சேர்க்க மறந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் போதும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வர நேரத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். நான் 4 கிலோ கொண்டக்கடலை சேர்க்குறேன், ஊற வச்சு வேக வச்சது. அது நல்லா சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம். இதே நம்ம கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணுறதால கொஞ்சம் இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவாக வச்சு மூட போகிறேன். இந்த மசாலாவில் நல்லா இதாகிடும், வெந்து வந்துடும். அப்புறமா நம்ம திறந்து ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே வெந்து சிப்பிஸ்ன்றதால ரொம்ப வைக்க தேவையில்லை. இப்போ ஆஃப் பண்ண பிற்பாடு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக அறுத்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா பொடிசாக எடுத்து பச்சை மாங்காய் சேருங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் தேவையான தேங்காய் சேர்த்துக்குங்க, பொடிசாக துருவி. கேரட்டையும் துருவி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பச்சையாக சேர்த்து சாப்பிட்டங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, எடையும் நல்லா குறையும். நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சம்டைம் உடம்பு குறையணும்னு ஆசைப்படுறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு சேர்த்துட்டு இப்போ லைட்டாக நம்ம கிளறி விட்டுடலாம். இவ்வளோ தான். இதை நம்ம வேக வைக்கக்கூடாது, இப்படியே சாப்பிட்ணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான உப்பு பார்த்துக்குங்க. இப்படி இதை நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிப்பீஸு, கொள்ளு இதெல்லாம் வேக வச்சு ஒரு டப்பாவில் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டு தாளிச்சிங்கன்னா நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்து சாப்பிடுங்க. உடம்பு நல்லா இளைக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் எந்த வெஜிடபிள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்காதோ அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.